நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷுவா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகனுமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தராகிய தேவனாலும் நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. அப்படியே இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போம். இயேசுவே, நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறீர். எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசுவே, உம்மை நோக்கி இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்கள் மீது இருக்கட்டும். நீர் வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பேசுகிற தேவனாக அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் நம்முடைய பார்வை மற்றவர்களை நோக்கி பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய வாழ்க்கை அதே போல அமையவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதை பார்க்கின்றோமோ அதே போல ஒருவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக மாறிவிடும். ஒரு சகோதரர் கேம் விளையாண்டு அவருடைய எண்ணம் ஃபுல்லாக வெட்டு குத்து ஆன்லைன் கேம் விளையாண்டு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பெற்றவர்களாக மாறிவிட்டார். ஏன்னா அதை விளையாண்டு அப்போ எதனோடு கூட அதிகமாக நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமோ, கோபம் உள்ளவர்கள் கூட இருக்கிறவங்கள பார்த்தா ஒன்று பயங்கரமாக கோபப்படுவாங்க. அதே போல் ஒரு நல்ல சூழ்நிலைகளில் வளர்கிற பிள்ளைகள் நல்ல குணத்தோடு குணாதிசயத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ எப்படிப்பட்டவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதத்தை பார்த்தோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37 அதனுடைய 37ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் சொல்கிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். யாரை பார்த்து நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்? உத்தமனாக வாழ்கிறவர்கள், செம்மையான வழிகளில் நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து இருந்து பார்த்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை முடிவு சமாதானம் உள்ளதாக இருக்கும். முடிவு அவருடைய வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. யாக்கோபை குறித்து பார்த்தோம் என்றால் அவன் சொல்லுவான், நான் பிள்ளையற்றவனாக்கி கடைசியில் நான் அப்படியே மரித்து போகிறேனே, குழந்தை இல்லாமலே துக்கத்தோடு நான் மரிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் அதே ஸ்தேவானை குறித்து பாருங்கள், அவன் சந்தோஷத்தோடு தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தன்னை அடித்து கல்லெறிந்து கொல்ல போகிற அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறான். பிதாவே, இவர்களிடத்தில் இந்த
பழியை சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பது ஏன்? அவன் வசனத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறான், வேத வார்த்தையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவினுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக அவன் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பதனால இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார், இயேசு என்னென்ன அற்புதங்கள் செய்தார், என்னென்ன அடையாளங்கள் செய்தார் அப்படிங்கிறதை குறித்து அவன் பேச 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 அவனுடைய வாழ்க்கை இயேசுவை போல ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. எனவேதான் இயேசு எப்படி சொன்னாரோ, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து, ஏளனம் பண்ணினவர்களை பார்த்து, நகைத்தவர்களை பார்த்து, தம்மால் ஒன்றும் செய்ய முடியாதபடி தமக்காக அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அன்பு, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஸ்தேவான் மீது அதிகமாக ஊற்றப்பட்டது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை போலே மாறிவிட்டது. அப்படி என்றால் நம்ம எப்படிப்பட்டவர்களை பார்த்து இருக்க வேண்டும்? நாம் உத்தமனை நோக்கி செம்மையானவர்களை பார்த்து இருக்க வேண்டும். உத்தமனாக செம்மையான வழிகளில் நடக்கிறவர்களை நம்ம பார்த்து இருந்தோம்னா அவர்களுடைய முடிவு சமாதானமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் முடிவில் சமாதானத்தோடு முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக இயேசு உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன? நீங்கள் பொல்லாதவர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களே என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரம் நீங்க 3ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், துன்மார்க்கனுடைய வாழ்வை காணும் பொழுது நான் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது பொறாமையாகத்தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவங்க வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கிறது, ஆசீர்வாதமான இருக்கிறது போல தோன்றுகிறது. அவர்கள் நினைப்பதற்கு, இருதயத்தில் நினைப்பதற்கு மேலாக நடந்தேறுகிறது. அவங்க இருதயம் என்ன நினைக்கோ அதற்கு மேலாக, அவங்க தொழில் செய்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, எல்லாம் அவங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறார்களோ அதற்கு மேலாக நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி வரைக்கும் நரற்படுகிற வேதனையில் அகப்படவே மாட்டாங்க. யார் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக அவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை. அவ்வளவு அவருடைய வாழ்க்கை செழிப்பாகத்தான் இருக்கும். அதனால் அவர்களுக்கு பெருமை இருக்கும். ஐயோ, நீ வேதத்தை வாசிக்கிறாயே, ஜபன்னு போய்கொண்டு இருக்கிறாயே, உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அழிவில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது, நீ கொஞ்சம் கூட மேலே எழும்பி வரவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பார், நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவில்லை தான், நான் இயேசுவை நோக்கி பார்க்கவில்லை தான், நான் உழைக்கிறேன், நான் என் உழைப்பின் மீது கவனத்தை செலுத்துவது நிமித்தமாக என்னுடைய பலத்தால, என்னுடைய ஞானத்தால, என்னுடைய புத்தி கூர்மையால, என்னுடைய அறிவால நான் இவ்வளவு செழிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறேன். நீ கர்த்தர் இயேசுன்னு சொல்லி அவரையே சார்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறாய் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அப்படித்தான் நிலைமை இருக்கும். ஆனால் அது பின்பாக வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முடிவு சடுதியில் இருக்கும். ஒரு நொடி பொழுதுல அழிந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நான் பரிசுத்தமாகப்பட்டு, நான் விருதாவாகவே காலைதோறும் தண்டிக்கப்பட்டு என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் நினைச்சா இயேசுவினுடைய சந்ததிக்கு துரோகியாக இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாம் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை நம்ம பார்க்க வேண்டாம். நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவை மாத்திரம், நமக்காக மரித்த, நம்முடைய நோய்களை சுமந்து கொண்ட, நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்ட, நமக்காக பரிதபித்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்தால், ஒத்தாசை வரும் பர்வதத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தால், அங்கிருந்து பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், பரத்திலிருந்து நமக்கு நல்ல ஞானம் வரும், பரத்திலிருந்து நல்ல
நல்ல ஆலோசனை கிடைக்கும். அதன்படி நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஒருவேளை இப்போ கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், அவமானப்படலாம், நிந்தைப்படலாம். ஆனால் நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் உத்தமமான ஒரு வாழ்க்கை, செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து நாம் ஒருவரை பார்க்க போகிறோம். முதலாவது உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்த ஒருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோபுவின் புஸ்தகத்தில், யோபு 1வது அதிகாரம், அதில் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய, கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபு சரித்திர புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தவன். அவனை போல ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறவன் இந்த பூமியில யாருமே கிடையாது. பூமியில யாருமே கிடையாது. அந்த உத்தமமான யோபுவினுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோபு 42வது அதிகாரம், யோபு சரித்திர புஸ்தகத்தில் 42வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையான கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் அவனுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுடைய முடிவை அங்கு காண்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்ததாம். யோபின் 12ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆசீர்வாதம், என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவன் இழந்து போனானோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் திரும்ப இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1,000 ஏர்கள், 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்தில் நீங்கள் பின்பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்பகுதியில், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவர், அவனுடைய சொந்தங்கள் பந்தங்கள், அவனுக்கு நண்பர்கள் யாரெல்லாம் அறிமுகப்பட்டார்களோ அத்தனை பேர்களும் அங்கு வந்து அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். விதமாக ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகிறது. இழந்து போன பணங்கள், இழந்து போனவை கிடைக்கிறது, இழந்து போன மிருக ஜீவன்கள் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஏற்கனவே அவனுக்கு இருந்த பிள்ளைகள், அதே பிள்ளைகளை மீண்டுமாக அவன் பெற்றுக்கொண்டான். அதில் அவளுடைய பிள்ளைகளை குறித்து அங்கு போடப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தில், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. சௌந்தரியமான பெண்கள், இதற்கு முன்பாக அழகுள்ள பெண்களாக இருந்திருக்கலாம் அவனுக்கு, இப்பொழுது மிக அதிகமான சௌந்தரியமுள்ள பெண்களை, பிள்ளைகளை அவன் பெற்றெடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இதற்கு 16ஆம் வசனம் சொல்கிறது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அத்தனை ஆசீர்வாதங்களை இரண்டத்தனையாக அதற்கு பிற்பாடு 140 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அவனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தவனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானமாக, எதெல்லாம் இழந்து இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தானோ அதை அத்தனையும் இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் உத்தமமாக எப்படி இருந்தான், அவனுடைய நிலைமை
ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையாக மாறினது. அந்த சூழலிலையும் அவன் சொன்ன ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து 10 குமாரர்களையும் பறி கொடுத்த நிலைமையில 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். அவ்வளவு செல்வ சீமானாக இருந்தவனுடைய வாழ்க்கையில ஒரே நாளில எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். ஒன்றும் இல்லாதவனாக எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவன் சொன்ன காரியம், நிர்வாணமாய் வந்தேன், நான் நிர்வாணமாய் திரும்புவேன். அவன் ஒன்றை மாத்திரம் அவன் யோசித்து பார்க்கிறான். நான் இந்த உலகத்தில் வந்து நான் செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நல்ல பணபலம், நல்ல எல்லா அதிகாரங்கள் எனக்கு இருக்கு, அப்படிப்பட்டவனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த உலகத்தில் நான் தான் என்று சொல்லி அவன் எண்ணவில்லை. அவன் நினைக்கிறான், என்னுடைய ஆரம்பம் என்ன? நான் என் தாயின் கருவில் இருந்து பிறந்து வரும் பொழுது நான் நிர்வாணமாகத்தான் வந்தேன், அதே போல என்னுடைய முடிவும் நான் நிர்வாணமாகத்தான் போகணும். இந்த உலகத்திலிருந்து நான் ஒரு குண்டூசியை போல கொண்டு செல்ல முடியாது, எதையுமே எடுத்து செல்ல முடியாது. இந்த சரீரம் கூட அழுகி நாற்றம் எடுக்கதாக மாறி போய்விடும், இந்த மண்ணுக்குள்ளாக போய்விடும், எனக்கு இன்று எதுவுமே இருக்காது. எனவே இந்த உலகத்தில் இருக்கிறவே கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார், கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவருக்கு இப்பொழுது தேவை என்னிடத்திலிருந்து எடுத்து கொண்டு விட்டார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் என்னை கண்பணி போல பாதுகாத்து செல்வ சீமானாக வைத்திருந்த அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் அவன் சொல்றான். அதனால அவன் தன்னுடைய ஆரம்பத்தையும் தன்னுடைய முடிவையும் அவன் மறக்கவில்லை. நான் இந்த உலகத்தில் வாழப்போகிற கொஞ்ச காலம்தான் இருக்க போறேன், இந்த உலகத்தில் நான் என்னென்ன சம்பாதிக்கிறேனோ அதையெல்லாம் நான் எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் இதற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய ஆத்துமா நித்தியமாக வாழப்போகிற ஒன்று. இந்த ஆத்துமா தான், இந்த சரீரத்தில் இருக்கிற என்னுடைய சரீரம் இது அழிந்து போய்விடும், ஆனால் ஆத்துமா நித்தியமாக வாழக்கூடியது. அந்த ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அதாங்க சொல்றான், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. 2 காரியத்தை செய்கிறான். நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறித்து குறை சொல்லவே இல்லை, அவன் நாவினால பாவமும் செய்யவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் யாக்கோபு 4வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் நாவை குறித்து போடப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம் முழுவதுமாக, அது ஒரு சிறிய அவயவமாக இருந்தாலும் ஒரு சின்ன தீப்பொறி எப்படி பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதோ அதே போல எல்லாவற்றையும் அழித்துவிடும். எப்படி சின்ன சுக்கானானது பெரிய கப்பலை திசை திருப்புகிறதோ அதே போல ஒருவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக திருப்பிவிடும் அந்த வார்த்தை. அந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. எனவே நாவினால அவன் பாவம் செய்யவில்லை, குறை கூறவில்லை. 2வது, அவனுடைய சரீரத்தில் வியாதி வந்துவிட்டது, ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்துதான் போயிட்டேன், என் சரீரத்தில் ஏன் பிரச்சனை வந்துச்சு? மனைவி சொல்ற, தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விடும். அந்த சமயத்தில் அவன் சொன்ன காரியம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது அவன் சொல்றான், என் சரீரத்தில் வியாதி வந்துருச்சு, இனிமேல் நீர் ஏன் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டீர், உம்முடைய சரீரத்திலையும் வியாதி வந்துவிட்டது, இனிமேல் நீர் ஏன் ஜீவிக்க வேண்டும், ஜீவனை விடும் என்று சொல்லும் பொழுது, அவன் தேவனிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறேன், அதே போல தீமையும் பெற்று நான் ஏன் இருக்கக்கூடாது,
நன்மையை பெற்றால் மாத்திரமே நான் உயிர் வாழ வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு தீமை வந்துச்சுன்னா, அல்லது ஏதோ ஒரு தீமை இந்த உலகத்தில் எனக்கு வந்துருச்சுன்னா, உடனே கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை, நான் என் ஜீவனை விட்டுவிட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான், பைத்தியக்காரி போல பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மையை பெற்றோமே, இவ்வளவு நாள் நன்றாக நம்மை கவனித்து கொண்டாரே, நல்லாக நம்மை பாதுகாத்து வந்தாரே, சரீரத்தில் வியாதி இல்லாமல் வைத்திருந்தாரே, அதே போல இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம். அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, அதை குறித்து எனக்கு ஒன்றுமில்லை. நன்மையை பெற்ற நான் இப்போ தீமையை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அதனால எனக்கு ஒன்றும் வேதனையாக தெரியவில்லை. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை, அந்த வேதனையை நான் அனுபவித்துக் கொள்கின்றேன். நீ பைத்தியக்காரி போல பேச வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் முதற்றளவில் கஷ்டம் வந்த உடனேயும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற காரியத்தை அவன் செய்யவில்லை. கர்த்தரோடு கூட இன்னும் நெருக்கமாக கர்த்தரோடு கூட போவது நிமித்தமாக அவனுடைய முடிவு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தோடு குடும்பத்தோடு இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலகத்தில் நாம் நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக செல்ல போகிறோம். நாம் இயேசுவினிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஒரு சில தீமைகள் வந்தவுடனே அவரை முறுமுறுக்கிறோம். இயேசு என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்தார், இயேசு எனக்காக என்ன செய்தார், அவர் நமக்காகத்தான் சிலுவை சுமந்திருக்கிறார், நமக்காகத்தான் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட்டு நான் கஷ்டத்தில் வந்துட்டேன் அப்படின்னா உடனே இயேசுவை தூஷிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, யோபை போல, யோபை பாருங்க, யோபினுடைய வாழ்க்கையை குறித்து பாருங்க. அவ்வளவு வேதனைகள் வந்திருந்தாலும் அவன் பாவம் செய்யவில்லை. இயேசு கர்த்தரை குறித்து அவன் குறை கூறவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் உத்தமமான அந்த யோபை போல நாமும் நம்முடைய நாவினால பாவம் செய்யாதபடி, மற்றவர்களை குறை கூறாதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்குமாயின் நிச்சயமாக நமக்கும் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நிச்சயமாக உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டு. எனவே அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? யோபை போல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, யோபு எப்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னானேப்பா, அதே போல நாங்களும் சொல்லுவதற்கு என் தேவன் கிருபை செய்வீராகன்னு சொல்லி ஜெபிப்போமா? அவன் எப்படி சரீரத்தில் வியாதி வந்த உடனேயும் நன்மையை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொன்னானே, அதே போல சரீரத்தில் வியாதிகள் பலவீனங்கள் வந்த உடனே கர்த்தரை தூஷிக்கிற காரியம், கர்த்தரை முறுமுறுக்கிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் அது நிமித்தமாக அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவள் ஆண்டவரே, உம்மை பற்றி எந்த முறுமுறுப்பும் இல்லாதவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக, யோபை போல ஒரு உச்சமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே முடிவில் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தோடு வாழ என் தேவன் கிருபை செய்வீராக. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லா வியாதி படுக்கைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் மாறட்டும், மன சஞ்சலங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.